நல்லவர். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் சற்று நேரம் தியானிக்க போகின்றோம். சங்கீதம் 120வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே சங்கீதக்காரர் இவ்வாறாக கூறியிருக்கிறார்: என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நெருக்கத்தின் பாதையிலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய நெருக்கத்தை பார்த்து நம்முடைய கூப்பிடுதலை பார்த்து நமக்காக செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதக்காரர் விசுவாசத்தோடு கூறுகிறார், என் நெருக்கத்திலே கர்த்தர் நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா. இந்த நாளிலே இந்த செய்தியை பார்க்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, வார்த்தை உங்கள் நோக்கிதான் வருகிறது. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்களுடைய நெருக்கத்தின் பாதையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். அந்த நெருக்கத்தின் பாதையிலே அவர் உங்களுக்கு செவி கொடுத்து உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்கு பலனை அளிப்பார், உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். 2வது வசனத்தில் சங்கீதக்காரர் கூறுகிறார், கர்த்தாவே, பொய் உதடுகளும் கபடு நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். சங்கீதக்காரனை சுற்றி பொய் உதடுகள், கபடு நாவுகள் சங்கீதக்காரனை சுற்றி குற்றப்படுத்தி கொண்டு இருந்தது. இன்றைக்கும் உங்களை சுற்றி குற்றப்படுத்துகின்ற நாவுகள் இருக்கிறதா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். பொய் உதடுகளுக்கு கபடு நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும் என்று சங்கீதக்காரர் விண்ணப்பம் செய்வது போல நாமும் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் விண்ணப்பத்தை வைப்போம். இன்றைக்கு உங்களை பார்த்து குற்றப்படுத்துகிறார்களா? உங்களை பார்த்து பொய் சொல்கிறார்களா? உங்களை பார்த்து அவதூறு பேசுகிறார்களா? நீங்கள் கவலைப்படாம தேவனையே நோக்கி பாருங்க. உங்களுடைய ஆத்மாவை தேவன் தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.